பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பராசக்தி படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும்தான் நம்ம அந்த படத்தோட ஃபேவராக எடுத்துக்க முடியுமா, அல்ல அந்த படத்தில் வைத்திருக்கக்கூடிய காட்சிகள், குறிப்பாக அண்ணா பேசிய வசனங்கள் இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றது படம் பார்க்கும்போது உணர முடிகிறதா? இல்லை, சென்சார் அவங்க கிட்டத்தட்ட 25 கட்டு பல இடங்களில் டைலாக் மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் படம் உணர்ச்சி புலம்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ்பம் தான். படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் இந்த கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு வேலை பண்ணுவாங்க. எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷன் இது ஒரு வரலாற்று பதிவாக இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியலாக பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அந்த ஃபைட்டு, அப்புறம் லவ் போர்ஷனு, பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நமக்கு கதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நம்மளை வார்ம் அப் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படம் ஆரம்பித்தது தான் அவங்களுக்கு படம் முடிகிற வரைக்கும் தெரியாது. பல சம்பவங்கள் நம்மளை அறியாமல் நம்ம அந்த காலத்தில் இது பிறக்காமல் போயிட்டோமே, நம்ம பிறந்து அந்த போராட்டம் பண்ணியிருப்போமே, அந்த காலத்துக்கு போயிருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய உணர்வை தட்டி எழுப்புற மாதிரியான படம் தான் இது. சென்சார் போர்டு இன்னமும் இந்த படத்தை சில விஷயங்களை கை வைக்காமல் இருந்தாங்கன்னா இன்னும் இதுவிட உணர்ச்சி பிளம்பாக இருக்கும் அந்த படம். கதை அப்படிங்கிறது ஒரு மாணவர்கள் போராட்டத்தால் ஒன்றிய அரசு கொண்டு வந்துடக்கூடிய இந்தி ஆட்சி மொழிங்கிறத பின்வாங்க வைத்து தமிழ்நாடு. ஆனால் இதில் என்னென்ன ஒரு பெரிய பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கையில் எடுத்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பகுதி மக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மாணவர் அமைப்புகள் எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குறப்ப யாருக்கும் வெறுப்பான படமாக இருக்காது. தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கோ ஹிந்தி மொழிக்கோ நாங்கள் என்றைக்குமே விரோதிகள் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது, எங்களுக்கு அது மேல் வன்மம் கிடையாது. ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் வன்மம் அப்படின். ஒரு சீனில் கூட சிவகார்த்தியன் ரொம்ப அடிபட்டு விரல் நகம்லாம் பிடுங்கப்பட்டு குத்துயிரும் கொலையுருமா வர்றப்ப ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒருத்தர் தான் சிவகார்த்தியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ட்ரீட்மெண்ட் கொடுத்து தம்பி பத்திரமா இருப்பா அப்படிம்பார். அப்போ அந்த அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களும் மனிதர்கள் தான், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள். திணிப்பு தான் வித்தியாசம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு, 2K கிட்ஸுக்கு இப்போ பார்த்தாலும் அந்த ஹிந்தி திணிப்பு மொழி இதை வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப தெளிவாக புரியும். அதுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக், ஹீரோயின் பேசுகிற டைலாக். ஒரு மொழியை அழிச்சா அவனுடைய அடையாளத்தை அழிச்சிடலாம், அவனுடைய அடையாளத்தை அழிச்சிட்டோம்னா அவனை அடிமைக்கலாம். சிம்பிள். ஒரு மொழியை அழிச்சிட்டா அவனுடைய அடையாளம் அழிஞ்சிடும், அடையாளம் அழிஞ்சால் அவனை அடிமைக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. இது இன்றைக்கும் தொடருது. இன்னொரு டைலாக் சிவகார்த்தியன் பேசுவார். படம் ஃபுல்லுக்கு டைலாக்லாம் ஃபயர் தான். நான் இறந்து போனாலும் என் பேத்தி கூட இதை கையெடுத்து இந்த போராட்டத்தை நடத்துவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் 64 பேசுகிற டைலாக் மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம இன்றைக்கி கரெக்டாக. இன்றைக்கி இந்தி 3 மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவோம், நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு நீங்கள் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குங்க, 3 மொழி கொள்கை ஏற்றுக்குங்கிறது தான் பிரச்சனை. நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறது தான் நம்ம பிரச்சனை. அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியான, அதுக்கு பின்னாடி பெரிய நிறைய கதைகள் இருக்குது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி இந்திரா காந்தி கேரக்டரில் ஒருத்தர் காட்டுறாங்க. இந்திரா காந்தி அன்றைக்கி இப்போ பிரதமராக இருக்கிறாங்க. இந்திரா காந்தி கேரக்டர் காமிச்சிட்டு இந்திரா காந்திகிட்ட ஒரு மாணவர் பேசலாம், மாணவர் பேசுகிறது இந்திரா காந்தி ஏற்றுக்கிட்டாங்கிற மாதிரி அதை கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சவுத் இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனைக்கு பண்ணியிருக்காங்க. பெங்காலி கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழை போலவே பெங்காலியும் மிகப்பெரிய இலக்கியங்கள் உள்ள ஒரு மொழி. அதனால் பெங்காலியிலேருந்து ஒருத்தவங்க குரல் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பெங்காலி மொழியை சிதைக்க விரும்பலை. ஹிந்தி மொழிங்கிறது அதனுடைய தாய்மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது, ஹிந்தி வந்திருந்தா அப்படிங்கிற என்ன ஆயிருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு வயதான பாட்டி தன்னுடைய பேரனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் பண்ண போவாங்க. ஃபார்மை கொடுத்தா பூரா ஹிந்தியிலே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு மியூட் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வசனம் அந்த மாதிரி ஒரு வயசான பாட்டு கேட்கும், இந்த மொழி என்ன எப்படி இருக்குது, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு கல்லூரி மாணவர் ஒரு UPSC எக்ஸாமில் ஹிந்தி தெரியாமல் எப்படி ரிஜெக்ட் ஆகிறாருங்கிறதுக்காக சிவகார்த்தியனே ஒரு ரயில்வேயில் ஒரு பெரிய போஸ்டிங் போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போவார். அவர் ஹிந்தி கற்றுக்கிட்டு போவார். அப்போ கற்றுக்கிட்டு போய் எங்களை மாதிரி உங்களுக்கு ஹிந்தி இல்லை அப்படிம்பாங்க. அப்போ ஒரு ஹிந்தி மொழி உள்ளே வந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்திருக்கும், அதை எப்படி எதிர்த்தாங்க. அண்ணா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, சேத்தன். அண்ணா ஜெயிலில் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அந்த டைலாக் ட்ரெய்லரில் கூட அந்த டைலாக் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நான் இல்லை, ஆனால் அந்த பிரச்சனையே பண்ணுவேன் தம்பி அப்படி வர அண்ணா. அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் அண்ணா முதலமைச்சராகி இருமொழி கொள்கை தான் தொடரும் அப்படிங்கிற ஒரு இதோட படத்தை முடிக்கிறாங்க. அன்னைக்கு போட்ட அந்த ஒரு போராட்டம், அன்னைக்கு பண்ண தியாகம், அதுதான் இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. திருப்பியும் அது அந்த வரலாறு அப்படியே திரும்பி இப்பயும் அந்த மொழி சம்மந்தமான பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டு திணிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப
தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 2K கிட்ஸ் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குதா? அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குமா? இன்னைக்கு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. இந்த 2K கிட்ஸ் ஜென்சிக்கு இவங்களுக்கு இப்படி இந்த படம் போய் சேரும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கா, இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு உள்ளதை கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கு. அப்போ இதை வந்து ராவா வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தா கூட போயிருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக படத்தை ஆரம்பித்து ஒரு லவ் போர்ஷனு, காலேஜ், கடைசியில் ஒரு ட்ரெயின் ஃபைட்லாம் இருக்கும், 15 நிமிஷம் இருக்கும். அந்த ஃபைட்லாம் உண்மையில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஓடுற ட்ரெயினில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாங்க. உண்மையில் அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து அங்கே படத்தில் எப்படி படுகொலை செய்யப்பட்டது, அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் சில காட்சிகளை எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குவியலாக பிணங்களை போட்டு எரிப்பாங்க. போன எரிஞ்சிட்டு இருக்கும், மேலேருந்து பார்க்குறப்ப கால் மட்டும் கிடக்கும், பிணங்களுடைய கால், அந்த மாதிரியானது. இதில் முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி மோகன் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாரு. படம் முழுக்க அவரும் ஈக்குவல் டு ஒரு ஹீரோ தான். நம்ம அதர்வாவுக்கு ஒரு பெரிய கம்பேக்ட் படமாக இருக்கும். பார்க்குறப்ப நம்ம மௌனராக கார்த்திக்கு, அப்புறம் அந்த காலத்து ஜெமினி கணேசன் அந்த மாதிரி ரோல் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் வந்து அவரும் படத்தில் கொடுத்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸு நிறைய ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஓடுற ட்ரெயினில் மேலே அந்த மாதிரியான ஃபைட்டு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த படம் சேருவதற்கான எல்லா வேலையும் உள்ள வச்சுருக்காங்க. ஃபைட்டு, பாட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. தேட்டர்லேருந்து வெளியில் வர்றப்ப தேட்டரில் படம் பார்த்தவங்க எல்லாருமே அந்த படம் எங்களுக்கு கனெக்ட் ஆகுது, இந்த படம் பார்க்கணும், ஒவ்வொருவரும் பார்க்கணும், அடுத்த தலைமுறை இந்த படம் பார்க்கணும், நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும். ரெண்டாவது படத்தில் நிறைய கூச்சமான ஷார்ட்ஸ் இருக்கும். ஒரு சீன், ரொம்ப முக்கியமான சீனு, முதலமைச்சர் கருப்பு கொடி காட்டுறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. மாணவர் அமைப்புகள்லாம் திரண்டு வர போகிறாங்க அப்படின்னே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு கொடியில் பூரா வந்து போலீஸ் வந்து பறிச்சுட்டு போயிடும். ஒரு சின்ன குழந்தை தலையில் 2 ரெட்டச்சடை போட்டிருக்கும். அது ரெட்டச்சடை ரிப்பன் கட்டியிருக்கும், கருப்பு ரிப்பன். அதை போலீஸ் ஆஃபீஸர் அவுப்பர், கருப்பு ரிப்பன் போடாதீங்க அப்படின்ட்டு. அவத்தோடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. எப்படி கருப்பு கொடி காட்ட போகிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஒட்டு மொத்தமாக போலீஸ் திரண்டு நிற்க, முதலமைச்சர் மேடையில் இருப்பார். எங்கடா கருப்பு கொடி காட்ட போகிறான்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் மேலேருந்து அந்த கார்பன் பேப்பர் இருக்குது பாருங்கள், கருப்பு கார்பன் பேப்பர், அதை கட்டுக்கட்டாக வச்சு ஃபேனை ஆன் பண்ணிவிட்டாங்க. ஒரு ராட்சச ஃபேனை போட்டு தூக்கி எறிவாங்க. எரிஞ்சிட்டு ஒரு சிவகார்த்திகேயன் டைலாக் பேசுவார், கருப்பு கொடினா என் தலையில் கூட மயிர் கருப்பாக தான் இருக்குது, அதுக்கு என்ன செய்வார்னு ஒரு டைலாக் பேசுவார். இந்த மாதிரியான நிறையா எல்லாரையும் கனெக்ட் ஆகிற மாதிரியான சீனு, டைலாக்கு. நான் கூட நினச்சேன் இந்த படத்தில் 64 அந்த மாதிரியான டைலாக்கு போயிடுவாங்களோ, செந்தமிழ் அப்படி இப்படிலாம் பேசி போயிடுவாங்க, அது எப்படி கனெக்ட் ஆகுமான்ல, அது மாதிரி ஒரு நார்மலான டைலாக், நார்மலான நடைமுறை வசனம் தான் வச்சுருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துருக்கு. படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ சொல்கிறவங்க எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து இன்னொரு தலைமுறை பார்த்துக்கணும்னு பார்க்குறப்ப இளைஞர்கள் மத்தியில் பெருசாக போய் சேர்ந்துருக்குது. இந்த படத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த இந்தி போராட்டத்தை பற்றி தகவலை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தை இந்த படம் ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்காக எல்லாரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போகும் சார். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ரியாக பண்ணாமல் ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கு, சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கு, அப்புறம் அதர்வா, அப்புறம் ஜெயம் ரவியினுடைய கேரக்டரு, அப்புறம் அங்கங்கே சண்டை காட்சிகள், விறுவிறுப்பான சண்டை காட்சி, கலவர காட்சிகள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த 64 காலகட்டங்களில் திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். சின்ன பாயிண்ட் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க. கதை வந்து மதுரையில் நடக்கிற மாதிரி, மதுரையில் வந்து மாப்பிள்ளை விநாயகர் சோடா அப்படின்னு ஒரு காமிப்பாங்க. அது அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாப்பிள்ளை விநாயகர் சோடா, மாப்பிள்ளை விநாயகர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற சில டீட்டெயிலாக இருக்குது. அதுவே அவங்களுக்கு புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. சோடா எப்படி இருக்காங்க, ரேடியோ காலங்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் காலம். கலைஞர் ஒரு சீனில் வருவார் இந்த படத்தில். கலைஞர் வந்து முரசொலி பத்திரிகையில் கலைஞர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பார். முரசொலியே வேறு ஏதோ பேரை மாற்றிருக்காங்க, முரசொலிக்கிறது போல ஏதோ வச்சுருக்காங்க. இந்திய எதிர்ப்புக்கு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு கலைஞரையும் கைது பண்ணுவாங்க. கைது பண்ணுறவர் சொல்லுவார், என்ன கைது பண்ணுறீங்க, ஆனால் நாளை காலையில் சூரியன் உதிக்கும் போது முரசொலியும் ஒழிக்கும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவான இருக்காங்க. அண்ணாவையும் கலைஞரையும் படத்தில் ரொம்ப காட்டலவங்க. 2 சீன் தான் காமிச்சிருக்காங்க. அண்ணாவையும் வந்து ஜெயிலில் இருக்க மாதிரி, அப்புறம் முதலமைச்சராக ஆகிட்டு இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஃபைனலாக முடிக்கிற மாதிரி. கலைஞரை ஒரே ஒரு சீனில் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி அப்போ உள்ள காலகட்டங்களில் போராட்டத்தை கையில் எடுத்த திராவிட இயக்க தலைவர்களுடைய சாயலில் யாரையும் காமிச்சிடல. அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு சார்பு அரசியலாக போயிடும். அது ரொம்ப தெளிவான விஷயம் பண்ணியிருக்காங்க சார். அதில் இது திமுகவுக்கான அரசியல் படமாக இல்லை. மொழிப்போரை வந்து திமுக கைட் அந்த ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கல, இது தமிழருக்கான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை கலைஞருடைய காட்சிகளை வச்சு, கலைஞர் பேசுகிற வசனங்களை வச்சு, கலைஞர் போராட்ட இடத்துல இருக்கிறத வச்சு அண்ணா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வேறு மாதிரி ஒரு திமுகவுக்கான படமாக போயிருக்குமேங்கிறதுனால ரொம்ப தெளிவாக அதெல்லாம் தவிர்த்துருக்காங்க. திமுகவுக்கான நெடி அதில் அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னால்
வெறும் இந்தி எதிர்ப்பு, மொழி போராட்டம் அப்படின்றத மையப்படுத்தி இது இருக்கிறது. தேர்தல் இதெல்லாம் ஏதாவது எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜக அதில் அச்சப்பட கண்டிப்பாக படம் இல்லை, பாஜக இதை கடுமையாக விமர்சிக்குமா? இல்லை, கடுமையாக விமர்சிக்குமாங்கிறத காட்டிலும் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப எல்லாருக்கும் போராட்ட உணர்வு மனசுக்குள்ளே வரும். கண்டிப்பாக இந்த மொழியை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும். ஏன்னா அடுத்து இன்றைக்கும் அந்த பிரச்சனை தொடருது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழருக்கும் வரும். அப்போ அந்த உணர்வு தேர்தலில் பிரதிபலிக்கும். இன்னைக்கு யார் மேலே இருக்கிறா, யார் இங்கே திணிக்கிறா, அதை யார் எதுக்குறா அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக அது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு கெயின் கொடுக்கக்கூடிய படம் தான். டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னீஷியன், பெரிய செலவு சார், நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாமே செட்டு தான், படம் முழுக்க செட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி படம் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. நன்றிங்க சார்.